மறைந்த அப்துல் கலாம் நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு ஆளு. அவருடைய நினைவு நாள் நேற்று நடந்திருக்கு. இதனால தான் எனக்கு ஒரு நினைவு வந்தது. என்ன நினைவு அப்படின்னு சொன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கும் தாமிரபரணி கரைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னடா இது இப்படி சொல்றீங்களே! அவர் பிறந்த ராமேஸ்வரம், அவர் வாழ்ந்ததெல்லாம் வேற வேற பகுதியில. பிறகு கடைசியில டெல்லியில போய் அவரு வந்து இந்திய கலை குடிமகனா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது என்ன தாமிரபரணி கரைக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருந்ததுன்னு சொல்றீங்களே! அப்படின்னு சொல்லி நீங்கலாம் கேட்கலாம். அவரே அதை பற்றி பேசிய குறிப்புகள் அதெல்லாம் இருக்கு. அக்கினி சிறகுகள் அப்படிங்கக்கூடிய புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையில பத்தம்படை அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த பத்தம்படையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிவானந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லி ஆசிரமம் இருக்கு. இந்த சிவானந்தா சுவாமிகள் வந்து ரிஷிகேஷ்ல வந்து ஆசிரமம் அமைத்து அவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து நடந்த நாள் 1958ல நடந்திருக்கு. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா வந்து சிறுவராக இருக்கும்போது, பைலட்டா சேரணும்னு அவருக்கு ஆசை. விமானத்துல வந்து எப்படியாவது பைலட்டா சேர்ந்துரணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அவர் பைலட்டா சேருவதற்கான பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் போயிருக்காங்க. 8 பேர் தான் பைலட்டுக்கு தேர்வு பண்ணணும். இவர் பாவம் 9வது இடத்த பிடிச்சிட்டார். ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. நம்ம குள்ளமா இருக்கிறோம் அப்படிங்கிறனால இந்த வாய்ப்பு நமக்கு போயிட்டோம். இப்படி போயிட்டேன். மேல வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டு, இவர் ரிஷிகேஷ்க்கு போயிருக்கார். அங்க போய் ஆற்றில் குளித்துட்டு, அப்படியே ஒரு ஆசிரமத்துல நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரமம் கண்ணில் தென்பட்டிருக்கு. அந்த ஆசிரமம் வந்து சுவாமி சிவானந்தாவுடைய ஆசிரமம். ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. மன அமைதியை தேடி இவர் போறாரு. அங்க ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர் இவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கிட்ட வா சொல்லி அமர வச்சு, உன்னோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு அப்துல் கலாம் அப்படின்னு சொல்றாரு. இஸ்லாமிய பேரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்ற அந்த புன்னகையிலே இவருக்கு வந்து மனம் லாய்த்து போயிடுச்சு. அப்ப சொல்றாரு, நீ தேடி சென்றது உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தமே படாத. ஆனால் நீ செல்ல வேண்டிய உயரம் வந்து வேற எங்கேயோ இருக்கு. அந்த உயரம் வந்து ஏற்கனவே நீ பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டுட்டு, அந்த நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தை நீ நிச்சயம் அடைஞ்சிருவ. அதனால தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. முயற்சி பண்ணு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மன ஆறுதலா இருந்துச்சு அவருக்கு. உடனே அதுக்கப்புறம் தான் அவர் போய் இப்ப விஞ்ஞானியா அவர் வந்து படிக்க சேர்ந்தார். ஆரம்ப காலத்துல ரூ. 250 சம்பளத்துக்கு தான் பணியில சேர்ந்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவரு வந்து இந்தியாவின் மூத்த குடிமகனாகவும், தலை குடிமகனாகவும் ஆயிட்டார். அது வந்து நம்ம சிவானந்த ஆசிரமத்துக்கு வந்து கிடைத்த அந்த பதிலால அவருக்கு மனசு வந்து நிம்மதியாகி, அந்த பொருள் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய தலை தாமரை இந்த விஷயத்தெல்லாம் நான் பதிவிட்டிருந்தேன். இந்த தலை தாமரை புத்தகத்த வந்து மகாராஜன் வழக்கறிஞர் மகாராஜன் வந்து அப்துல் கலாம் ஐயாட்ட குடுக்கும்போது, இந்த நூலாசிரியர வரச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, என்னுடைய போராத காலம். அவர் வந்து இப்ப நம்மிடம் இல்லை. ஆனா, அவர பார்க்கல. ஆனா, அவர கையில இருந்த என் நூல் தலை தாமரை இன்னும் ஆசீர்வாதமா இருக்கு. அப்துல் கலாம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லலாம்.